இன்றைக்கி நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லாருமே நம்மளோட பெற்றோர்கள், நம்மளோட அப்பா அம்மா தான் நம்மளோட எதிர்காலம் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருப்போம். ஒவ்வொரு பெற்றோர்களுமே இந்த குழந்தைங்க நல்லபடியாக வளரணும், குழந்தைங்க என்னை நல்லா பார்த்துக்கணும், என் பையனை நல்லா பார்த்துக்குவான், என் பொண்ணு நான் நல்லா பார்த்துக்குவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாவது ஃபீஸை கட்டி எவ்வளோ செலவானாலும் ஒரு பெரிய ஸ்கூலில் என் குழந்தைய சேர்த்து அந்த ஸ்கூலில் அந்த குழந்தை நல்லபடியாக படித்து அந்த ஸ்கூலில் அந்த குழந்தை செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் ரசித்து அந்த குழந்தையோட முன்னேற்றத்தை ஒவ்வொரு நாளும் ருசித்து அந்த குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு பெரிய கல்லூரியில் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நல்லபடியாக அந்த கல்லூரியிலையும் இருக்கிற எல்லா பொருளையும் அடகு வச்சு கடன் வாங்கி நல்ல கல்லூரியில் அந்த குழந்தைகளை சேர்த்து கல்லூரியில் சேர்த்தது மட்டும் பத்தாமல் ஆசைப்பட்ட பைக்கிலேருந்து ஆசைப்பட்ட கார்லேருந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அவங்களுக்காக செஞ்சு தியாகம் செஞ்சு அர்ப்பணித்து அவங்க வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள் வேர்வை சிந்து அவங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறப்ப அவங்களோட ஓனர் அவங்க திட்டக்கூடிய திட்டுகளையும் அவங்க பிஸ்னஸில் படக்கூடிய சவால்களையும் கடந்து உடலில் இருக்கக்கூடிய வலிகளையும் மறந்து மனசில் இருக்கக்கூடிய காயங்களையும் கடந்து தன்னோட மழலைகளுக்காக தன்னோட பிள்ளைகளுக்காக அவர்களோட எதிர்காலத்திற்காக அந்த பிள்ளைகளை உருவாக்கி அந்த பிள்ளைகளும் நல்லபடியாக என்னோட பொண்ணையோ என்னோட பையனையோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நல்ல முறையாக ஒரு பெரிய மாப்பிள்ளையோ ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பொண்ணையோ நம்ம ஆசைப்பட்டு திருமணமும் செஞ்சு வச்சு அவங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடை வாங்கி கொடுத்து அவங்களும் ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டு நல்ல கார் பங்களா அப்படின்னு சொல்லி என்னோட பொண்ணு இந்த இடத்துல இருக்கா, என் பொண்ணு ஃபாரினில் இருக்கா, என் பொண்ணு இங்கே என் பையன் இங்கே இருக்கான்னு சொல்லி மார் தட்டிக்கிட்டு நெஞ்ச காலரை தூக்கிட்டுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்க தருணத்தில் வயதான சூழல் ஏற்படும். 50 வயது 60 வயதை கடக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த சூழலில் 60 வயதுக்கு மேலாகக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுமே முதியவர்களாக மாறப்படுறாங்க. ஒவ்வொரு மழலைகளுமே குடும்ப தலைவிகளாக மாற்றப்படுறாங்க. அப்போ அந்த பெற்றோர்களாக இருந்தவங்க முதியவர்களாக மாறும் தருணத்தில் தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கள வாட்ட ஆரம்பிக்கும். ஒரு பொண்ணு ஃபாரினில் இருக்கா, இன்னொரு பொண்ணு வேறு இடத்துல இருக்கா, நான் தனிமையாக இருக்கேன். என்னோட கணவர் என் கூட இருக்கார், கணவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, மாத்திரை வாங்கி கொடுக்க முடியல, தண்ணி மோந்து கொடுக்க ஆள் இல்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு என் கூட உறவுகள் யாருமே இல்லை, என் பொண்ணு நல்லா இருக்கா, அவன் நல்லா இருந்தால் போதும், என் பையன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன மகிழ்ச்சியோடையே மாத்திரை கூட வாங்க வழி இல்லாமல் குடும்பத்தில் தவிச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வயதான சூழலில் ஒரு பாதிப்பை ஏற்படுதுன்னா பார்த்துக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் இன்றைக்கி நிறைய பேர் என்னோடய பிள்ளைகள் இருந்துமே பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் நான் பார்த்துக்கிறதா நீ பார்த்துக்கிறதா அப்படிங்கிற கவலைகள், இன்னொரு பக்கம் நீ பையன் வீட்டுக்கு போ என் வீட்டுக்கு ஏன் வர அப்படிங்கிறவங்க இன்னொரு பக்கம், நீ பொண்ணு வீட்டுக்கு போ என் வீட்டுக்கு ஏன் வர அப்படிங்கிறது மறுபக்கம். அதுவும் பர்டிகுலராக மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு பார்த்திங்கனாலே அவங்க வருமானத்தினால பாதிக்கப்பட்டு வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மறுபக்கம். இன்னொருத்தங்க படுத்த முதியவர்கள் ஆயிட்டாலே உன் மலத்தை யார் அல்றது, உன்னை யார் வச்சு பார்த்துக்கிறது, சீப்போ கிளவின்னு சொல்லி அவங்கள துரத்தி ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் கடைசியாக எப்படியோ வாழ்க்கையில் வாழணும்னு ஆசைப்பட்ட நிறைய பெற்றோர்கள் முதியவர்களாக மாறி ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் நடக்க முடியாமல் யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா, ஒருவேளை உணவு கொடுக்க மாட்டாங்களா, என்னை அப்பான்னு சொல்ல மாட்டாங்களா, தாத்தான்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தில் இன்றைக்கி ரோட்டில் நிறைய பேர் அனாதை பெணங்களா இறக்கக்கூடிய தருணம் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம சமூகத்தில்.